சார், மிக்ஸி அது இதுன்னு வந்திருக்கு. இன்னைக்கு என்ன பிரச்சனைக்கான தீர்வு காண போறோம்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு டிஷ்ஷு தோசை செய்ய போகிறோம். தோசை தானா? ஜாதிபத்திரி காம தோசை. தோசை கூட ஜாதிபத்திரி காம தோசைனா அது ஜாதிக்காயின்னு ஒரு மருந்து இருக்குதுமா, அந்த மருந்து இருக்கு சார். அதுக்கு பேரே காம தோசைனா என்ன சார்? தோசை சாப்பிட்டா காமம் அதிகமாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக நம்ம செய்கிறோம். ஓகேவா? ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், நிறைய மூலிகை உணவு இருக்குது. அதெல்லாம் நம்ம போட்டு அதுக்கு பேர் மூலிகை உணவுன்னு வைக்கலாமே சார். காம தோசைன்னு வச்சா எப்படி சார்? அதாவது ஒரு மருந்து சாப்பிடும் போது உணர்ச்சி அதிகமாக என்ன சொல்லுவாங்களே, இந்த மருந்து சாப்பிட்ட உணர்ச்சி அதிகமாக சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம சொல்லலாம். இந்த மருந்து சாப்பிட்ட உடனே காமம் அதிகமாகும். அதுதான் காம தோசை. ஓகேவா? இது என்னென்ன தேவையான பொருட்கள்: தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய், முந்திரி பருப்பு, நிலப்பனக்கிழங்கு, ஜாதிக்காய் பவுடர், ஓரிதை தாமரை பவுடர், நீர்முள்ளி விதைன்னு சொல்லுவாங்க விந்து உற்பத்திக்கு. அடுத்து வந்து பாதாம் பருப்பு, அடுத்து வந்து வெள்ளரி விதை, கருப்பு திராட்சை, இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு தோசை செய்ய போகிறோம். இந்த தோசையை சாப்பிட்டா விந்து வந்து தானாக லீக் ஆகாது. டாய்லெட்டில் சிறுநீரில் போகிறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் தானாக லீக் ஆகாது. விந்து கெட்டிப்படுத்தும், ஆண்மையை தூண்டும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்சியில் பவுட்ரு பண்ணணும். பாதாம் பருப்பு, வெள்ளரி விதை, திராட்சை, தேநெல்லி, முந்திரி, இதெல்லாம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணணும்.